அறிவிப்பால கடைநிலை என்ன மாதிரி இருக்கிற நிறைய பெண்கள் வெளியில வரவும், நிறைய மாற்றுத்திறனாளி கடைநிலையில இருக்கிற மாற்றுத்திறனாளியும் அவங்கள நியமன முறையில வந்து அவ்வளவு பேர் வந்து உட்காருவாங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மாற்றுத்திறனாளியா இருக்கிற எங்களையே ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு பங்கன்ல ஒதுக்குவாங்க. எல்லார் வீட்லயும் இருக்கிறது தான் படி இருக்கும். அப்புறம் எப்படி சமுதாயத்துல நம்ம குழந்தை இப்படி இருக்கு அப்படின்ற ஒதுக்குற ஒரு காலங்கள்ல எங்களை அந்த சட்டப்பேரவையில உட்காந்து எங்களுடைய கோரிக்கையை வாசிக்கும் போது நாங்க அதை பாக்குறது அது ஒரு பெரிய சந்தோஷம். எதை சொல்லுவாங்கல்ல சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செகண்ட் சொர்க்கம் அப்படின்ற மாதிரி தான் நாங்க எல்லாம் ஃபீல் பண்ண ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். என்னுடைய நன்றிகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகள் சமுதாயத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குடும்பத்துல ஒருத்தர் போலதான் சார் ஃபீல் பண்றோம். மத்தவங்க வரும்போதெல்லாம் வந்து நிறைய புறக்கணிப்புகள் இருந்தது. ஆனா இப்ப எங்களுடைய கொள்கைகள் வந்து எங்க வீட்டுல இருந்தே சார் வந்து அந்த அரசவையில வந்து பேசும்போது எங்களுக்கு வந்து எங்க குடும்பத்துல ஒருத்தரா தான் சார் நாங்க ஃபீல் பண்றோம். இது வந்து அரசியலா நாங்க கருதல, இது ஒரு குடும்பமா நாங்க கருதுறோம் சார். சுடுகாட்டுல கொண்டு போய் விட்டுருவாங்க, எங்களை எது கேட்டாலும் சுடுகாட்டுல கொண்டு போய் விட்டுருவாங்க. ஆனால் இப்பொழுது கேட்கின்ற அரசாக இருக்கிறது. பெரிய விஷயம் அதிகார பகிர்வு, இவ்வளவு பெரிய விஷயம் சார். 1000 ரூபாய் கொடுத்தா செலவாயிரும், சாப்பாடு கொடுத்தா செமிச்சிரும். ஆனால் இது வந்து சிஸ்டமிக் சேஞ்ச். ஒரு கட்டத்துல ஒரு அரசியல் பகிர்வு இல்லையா, அதிகார பகிர்வு இல்லையா, மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் சொல்லும்போது சாதாரண விஷயம் இல்ல. உள்ளபடியே இது வரலாற்றில் நின்றார் சார். தலைவர் கலைஞருடைய மகன் வந்து வரலாற்றில் நிக்கிறாங்க. வேர்ல்டு முழுக்க, இந்தியா முழுக்க எனக்கு தொலைபேசியில் அழைப்பு வந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படின்ட்டு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி சங்கங்கள் எல்லாம் டெல்லியில இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தமிழ்நாடு சிஎம் சொல்லிருக்காங்க சார். அதனால சாதாரண விஷயம் இல்ல, டாப் அவர் செய்திருக்கிற டாப். இப்போ இந்த சட்ட திருத்தத்தை வந்து ஒரு துறை அமைச்சர் செய்ய முடியாது. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் செய்யணும், உள்ளாட்சித்துறை அமைச்சர் செய்யணும். 2-3 துறைகள் ஒன்னா சேர்ற இடம். ஆனா மாற்றுத்திறனாளி நலத்துறை வச்சிருக்கிற நம்ம முதலமைச்சர் என்ன பண்றாரு, எல்லா துறையும் ஒன்னா சேர்த்து 2 துறைக்கும் அங்க இருக்கக்கூடிய சட்டங்கள், அது வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டமா இருந்தாலும் சரி, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுடைய சட்டமா இருந்தாலும் எல்லாத்தையும் உடனடியாக திருத்தம் ஒரே நாள்ல ஒரு மந்திரம் மாதிரி நடந்து போச்சு. இன்னைக்கு எங்களை அவங்க எல்லாரும் புல்லரிச்சு கிடக்குறாங்க. பயங்கர நிறைய பேர் அழுதாங்க, நீ பாத்துருப்பீங்க, கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாது. ஒரு யுக புரட்சி மாதிரி வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. இது ஒரு அற்புதமான ஒரு வகையில பார்த்த ஒரு அரசியல் நிலைப்பாடு, ஒரு சித்தாந்த நிலைப்பாடு. இது வந்து யாரும் துணிஞ்செல்லாம் செஞ்சிட மாட்டாங்க. இவங்க வந்து எங்க